Hi friends, welcome to HASI FASHIon. இந்த வீடியோவில் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு பட்டு பாவாடையோட சட்டை நாம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆரி போட்ட ஒரு பட்டு பாவாடையோட ஷர்ட் பீஸ். இது ஃப்ரண்ட் பீஸ். இந்த ஃப்ரண்ட் பீஸில் நான் அளவெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பட் எதுவுமே நான் கட் பண்ணலை. பட் லைனிங் பீஸில் இந்த ஆம்கோல் போர்ஷன் அதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக் பீஸை கட் பண்ணலை. ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலும் சரி, இல்லைன்னா அந்த பட்டு பாவாடையோட ஷர்ட் போர்ஷன்னாலும் சரி, நம்ம நெக்கை ஃபஸ்ட்டே கட் பண்ணிடக்கூடாது. ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால இப்போ ப்ளவுஸில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனில் நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அதாவது சென்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட லைனிங்கோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுப்போம். ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நம்ம நம்மளோட மெயின் கிளாத்தோட பேக் பீஸ், அதாவது பேக் சைடில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். லைனிங்கை நம்ம கீழே வச்சும் அதுக்கு மேலே மெயின் கிளாத்தை வச்சும் நம்ம மெயின் கிளாத்தோட பேக் சைடை இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த ரிமைனிங் போர்ஷனையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு நெக்கோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு லைனிங்க்கு மேலே நம்ம ஒரு பதிவு தையல் போடணும். ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸுங்கிறனால நம்ம ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் போட முடியாது. ஸோ அதனால் லைனிங் மேலே மட்டும் நம்ம கட் பண்ண அந்த மெயின் பீஸோட கிளாத் அப்படி அந்த சைடு போர்ஷன் இருக்குல்ல, அதை சேர்த்து வச்சு பதிவு தையல் கொடுத்துக்கணும். அப்போ நமக்கு லைனிங் கிளாத் வெளியே தெரியாத மாதிரி உள்ள கரெக்டாக செட் ஆகியிருக்கும். அடுத்தது இந்த ஆம்கோல் போர்ஷனை நம்ம லைனிங் கூடலாம் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த ஆம்கோல் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம பேக் பீஸ் பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம லைனிங் கிளாத்தை அளவுக்கு ஏத்தாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் பீஸ் கட் பண்ணலை. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், பேக் நெக்கோட ஹைட்டு நம்ம 3 இன்ச்சும் விட்த் 2 இன்ச்சும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர் போர்ஷன் 2.5 இன்ச் விட்த் எடுத்திருக்கேன். ஆம்கோலோட ஹைட் 4 இன்ச் எடுத்திருக்கேன். இதே சேம் அமௌண்ட் தான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ்க்கும் வரும். தென் இதோட விட்த் 7 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு போர்ஷன் மட்டும் 7 இன்ச். தென் இதோட ஹைட்டும் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்றாக்கில் நம்ம இதை மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். உங்களோட அளவுக்கு ஏற்றாக்கில் எடுத்துக்கோங்க. இது 1 இயர் பேபிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லைனிங்கை மெயின் பீஸ்க்கு மேலே வச்சு அந்த பேக் நெக்கை ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ 2 நெக் போர்ஷனையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இதுலேயும் அந்த சைடை கட் பண்ணிக்கணும். சைட் கட் பண்ணால் தான் நமக்கு ஷேப் ஒழுங்காக கிடைக்கும். ஸோ அதை நம்ம பக்கம் திருப்பி எடுக்க வேண்டாம். நம்ம இனி ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் பீஸ் நம்ம பக்கம் திருப்பி எடுத்துருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் பீஸ். பேக் பீஸ் பக்கம் திருப்பி எடுக்காமல் ஒரு ஸ்டிச் போட்டாக்கில் இருக்கணும். எடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே பேக் பீஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணும்போது மெயின் கிளாத் 2 பக்கத்தில் இருக்கிறது மாதிரியும் லைனிங் கிளாத் 2 பக்கத்தில் இருக்கிறது மாதிரியும் நம்ம கரெக்டாக நம்ம 2 அந்த நெக் போர்ஷனும் நல்லா கிட்ட இருக்கிறது மாதிரி நெருக்கி வச்சு அந்த ஷோல்டரில் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். 2 பக்கமும் அதே மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா பிசுறு எதுவுமே வெளியே வராது. அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயின் பண்ண போர்ஷன் நமக்கு சம்டைம்ஸ் வெளியே தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோம்னா அப்படி வெளியே தெரியவே செய்யாது. ஷோல்டர் ஜாயின் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இனி இந்த ஷோல்டரில் நம்ம என்ன பண்ணோம்னா மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஷோல்டர்லேருந்து நெக் போர்ஷன் வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தையும்
இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பார்டர் போர்ஷனையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் சைட் போர்ஷன் எல்லாத்தையும் மெயின் பீஸ் கிளாத்தும் அடிஷ்னல் லைனிங் கிளாத்தும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் எல்லாமே நம்மளோட ஹைட்டுக்கு ஏத்தாக்கில் நாம் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் வந்து நான் ஹேண்ட் ஜாயின் பண்ணுறேன். இது வந்து ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு பஃப் ஸ்லீவ். இந்த பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதோட அளவு எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதோட சென்டர் போர்ஷனில் இருந்தது, ஸ்லீவோட சென்டர் போர்ஷன்லேருந்து ஒரு சைடில் ஸ்டிச் கொடுக்கணும். அடுத்தது ரிமைனிங் அந்த சென்டர்லேருந்து அனதர் சைடுக்கு இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பஃப் வந்து நமக்கு கரெக்டாக சென்டர் போர்ஷனில் வரது மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து சூப்பராக அந்த பஃப் கிடைக்கும். இது வந்து 1 வயசு குழந்தைக்குள்ள பட்டு பாவாடையோட சட்டை தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட ஓப்பன்ஸ் அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய ஓப்பன் பீஸும் நான் வந்து நம்ம நார்மலாக எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சைடை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு மெயின் சைட்லேயே நம்ம வந்து அந்த ஓரத்தை ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துட்டு பாட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு ஓப்பன் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் சைடை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணேன், இப்போ அனதர் சைடையும் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இனி பக்கம் மாற்றி எடுத்து நம்மளோட அளவுக்கு ஏற்றாக்கில் நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கணும். அப்போ நமக்கு பிசிறு எதுவுமே இல்லாமல் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், அடுத்தது ஓப்பன் தைக்கலாம். நம்ம சுடிதாருக்கெலாம் ஓப்பன் எந்த மாதிரி தைப்போமோ அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நாம் இந்த ஓப்பனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்தது அந்த விளிம்புலேயே நம்ம வந்து மடித்து வச்ச இடத்துலையும் அடிக்கணும். அடுத்து அந்த விளிம்புலேயும் ஒரு ஸ்டிச் கொடுத்தோம்னா நல்லா நீட்டாக நம்மளோட ஓப்பன் வந்து நமக்கு கிடச்சிரும். 2 சைடும் இதே மாதிரி நாம் ஓப்பன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ஓப்பன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பட்டு பாவாடையோட அந்த ஷர்ட் போர்ஷன் நமக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. இது வந்து 1 இயர் பேபிக்கு பர்த்டேக்காக ரெடி பண்ண ஒரு பட்டு பாவாடை ஷர்ட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.